Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு ஹெல்தியான 100% டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். 10 சாப்பிட்டாலும் 10லன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். எதுவும் இல்லைங்க, ரொம்பவே ஆரோக்கியமான அவல் வேர்க்கடலை வச்சு தான் செஞ்சிருக்கோம். 7 இருந்து 10 நாள் வரைக்கும் வெளியில வச்சு சாப்பிடலாம். நல்லா ஜூஸியா சாஃப்ட்டா செம டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது. அது மாதிரி பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். சரிங்க फ्रेंड्स, இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மொறுமொறுப்பாக வறுத்துக்கோங்க. வறுக்கும் போது நல்லா வாசம் வரும். 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு வறுத்தா போதும், நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். சூடு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அவல் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வந்து நீங்கள் அவல் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மொறுமொறுப்பாக வறுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வறுத்தாச்சு. இப்போ வந்து இந்த வேர்க்கடலை சூடு ஆறினதுக்கப்புறமா மேலே இருக்க தோல்லாம் ஃபுல்லாக நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தோல் நீக்கின இந்த வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்பத்துக்கு அப்போ வறுத்துட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய மனமே தனி தான். இந்த வேர்க்கடலை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் ஜஸ்ட்டு 2 சுற்று மட்டும் சுற்றிட்டு எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டில் வேர்க்கடலை சேர்த்துருக்கிறது தெரியணும். வேர்க்கடலை வந்து வறுத்து சேர்த்துருக்கனால பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிடும்போது அங்கங்கே நல்லா க்ரென்ச்சாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு வதக்கணும். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஸ்வீட்டில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிடும்போது அங்கங்கே முந்திரி பருப்பு கடிப்படும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 முந்திரி கூட எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணியும் வறுத்து சேர்த்துக்கலாம். அப்படியும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், வறுத்த முந்திரியும் சேர்த்தாச்சு. இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். 2லேருந்து 3 அளவுக்கு சில் தேங்காய் எடுத்து தேங்காயோடைய பின்புறத்தில் இருக்க ப்ரௌன் wood ரிமூவ் பண்ணிவிட்டு இதை போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் ஜஸ்ட்டு 2 சுற்று சுற்றிட்டு எடுத்திங்கன்னா தேங்காய் துருண மாதிரியே கிடைக்கும். துருண தேங்காய் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கோங்க. ஜஸ்ட்டு லைட்டாக வதக்கிட்டாலே போதும். தேங்காய் வந்து லைட்டாக வதக்கிட்டு சேர்த்தோம்னா ஒரு நாளுக்கு தான் வெளியில் வச்சு சாப்பிட முடியும். இதே நீங்கள் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்ணுன்னா தேங்காய் வந்து நெய்யில் சேர்த்து வதக்காமல் ஜஸ்ட்டு வந்து ட்ரையாக நல்லா மொறுமொறுன்னு வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் வந்துட்டு வெளியில் வச்சு சாப்பிட்லாம். இப்படி லைட்டாக நெய்யில் வதக்கி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நான் ஸ்டோர் பண்ணலை இது, ஏன்னா ஒரு நாள்லேயே காலி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கனால இப்போ இந்த தேங்காய் துருவெல்லாம் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு ஓரமாக இருக்கட்டும். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அவள் நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும். 1 கப் அவளுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா அதில் ஏதாவது தூசு ஏதாவது இருக்கும், அதனால் நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவள்லாம் சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே கெட்டியாகிடும். ஃபுல்லாக கலந்து முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா கைவிடாமல் இப்படி கலந்துக்கோங்க. இப்படி ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு இப்படி கிண்டிக்கலாம். நல்லா ஒரு கெட்டியான பதம் வரணும். இப்படி நல்லா கொஞ்சம் கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளுமே வறுத்து சேர்த்துருக்கனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கமகமன்னு மூக்க தொலைக்கிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கெட்டியான பதம் வந்துடுச்சு. நான் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்க்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த நெய் நல்லா கமகமன்னு வாசமாக இருந்தனால 2 ஸ்பூனே போதுமான அளவாக இருந்தது. அவ்வளோதான், பதம் வந்து இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து இந்த ஸ்வீட் செஞ்சுக்கலாம். இது இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து லட்டு ஷேப்பில் வந்துட்டு பிடிக்கிறேன். பார்க்குறதுக்கு பாருங்கள் லட்டு மாதிரியே இருக்கு இல்லையா. அவள் வந்து நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கனால நல்லா ஷேப் பிடிக்க முடியுது. நான் வந்து இந்த ஸ்வீட் 2 ஷேப்பில் செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து லட்டு ஷேப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கட்டரில் வந்துட்டு இதை போல் ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்.
இது மாதிரி பிஸ்கட் கட்டர் இல்லைன்னா வீட்டில் வந்து எதாவது பாக்ஸ் மூடி இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை போல் ஷேப் கொடுத்துக்கலாம். லைட்டாக இதை போல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு இல்லையா? சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கனால வாசம் நல்லா கமகமன்னு இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இதில் சேர்த்துருக்க முந்திரி வேர்க்கடலை சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சாக இருக்கும். சிவப்பு அவளுடைய நன்மைகள் தெரிஞ்சால் கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறையாவது உணவில் எடுத்துப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து தாதுக்கள், விட்டமின்ஸ், இரும்பு சக்தி நிறைந்ததாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம். ஹெல்த்தியானது மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கனால பார்த்திங்கன்னா பசங்களும் இன்னொன்று அதிகமாக வைங்கன்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு சுவை இருக்கும். ஒரு முறை இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.